கூட்டணியில் இழுபறி நீடித்து வரும் நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் சந்திக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, இந்த சந்திப்பினுடைய முக்கியத்துவம் என்ன? அபிநயா, தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையில் திமுக காங்கிரஸ் இடையே ஒரு உடன்பாடு எட்டப்படாத சூழல் இருந்து வரக்கூடிய நிலையில இன்றுக்குள் காங்கிரஸ் தனது நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும் என திமுக கெடு விதித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த சூழல்ல இன்று மதியம் 12:30 மணி அளவுல முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான ப. சிதம்பரம் முதலமைச்சரை முகாம் அலுவலகத்தில் சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மாநிலங்களவை இடம் மற்றும் காங்கிரஸ் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை உள்ளிட்டவை தொடர்பான ஒரு தொடர்ந்து இழுபறி நீடித்து வரக்கூடிய நிலையில் காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை இருக்கக்கூடிய முடிவு என்ன உள்ளிட்டவை தொடர்பாக விவாதிக்க அது தொடர்பாக தெரிவிக்க ப. சிதம்பரம் முதலமைச்சரை சந்திக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இரண்டு கட்சிகளுக்கு இடையான கூட்டணி ஒரு விரிசல் ஏற்பட்டு வரக்கூடிய இந்த சூழல்ல இந்த சந்திப்பு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில இன்று மதியம் 12:30 மணி அளவுல ப. சிதம்பரம் முதலமைச்சரை சந்திக்க இருக்கிறார். அபிநயா, இப்போ கூட்டணி இருக்குமா அல்லது முறியுமா போன்ற கேள்விகள் எழும்பக்கூடிய நிலையில் ப. சிதம்பரம் முதலமைச்சரை சந்திக்கிறார். இது எதற்கான முயற்சியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது? இப்போ ப. சிதம்பரத்துடைய நிலைப்பாடு இந்த கூட்டணி சார்ந்து என்னவாக இருந்தது? ஏற்கனவே அதாவது தொடர்ந்து திமுக காங்கிரஸ் இடையே அவ்வப்போது இந்த சலசலப்புகள் என்பது இருந்து வருகிறது. காங்கிரஸ் கட்சியில சில நிர்வாகிகள் தொடர்ந்து திமுகக்கு எதிராக பேசக்கூடிய சூழல் இருந்தது. அதே போல தவைகாவை தொடர்பாகவும் பேசி வந்தனர். இந்த சூழலை ஏற்கனவே இதற்கு முன்பாக ஒரு சலசலப்பு ஏற்பட்ட போது ப. சிதம்பரம் முதலமைச்சரை சந்தித்து பேசியிருந்தார். தொடர்ந்து திமுக காங்கிரஸ் இடையே அடுத்த கட்ட நகர்வுகள் இருந்தது. பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என நடத்தப்பட்டது. இந்த நிலையில தற்போது மீண்டும் காங்கிரஸ் கடந்த சில தினங்களுக்கு முன்பு திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில 25 இடங்கள் ஒதுக்கப்படும் என திமுக தெரிவித்திருந்த நிலையில காங்கிரஸ் கூடுதல் தொகுதிகளை வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் இந்த 25 தொகுதிகள் போதாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில 5ஆம் தேதிக்குள்ள மாநிலங்களவை உறுப்பினருக்கான வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய கால அவகாசம் முடியுது. எனவே இன்றைக்குள்ள காங்கிரஸ் தனது நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும் என திமுக தெரிவித்திருக்கிறது. இந்த சூழல்ல தான் தெரிவிக்காங்க. ஏற்கனவே இந்த கூட்டணிக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாடு, திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாட்டுல தான் ப. சிதம்பரம் தொடர்ந்து பேசி வந்திருக்கிறாரு. கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக அவரோட தொகுதியில நடந்த ஒரு சட்டக்கல்லூரி நிகழ்ச்சியில கூட இந்த அரசாங்கத்தையும் முதலமைச்சரையும் புகழ்ந்து ப. சிதம்பரம் பேசியிருந்தாரு. எனவே இந்த சந்திப்பு அப்படிங்கிறது இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கான சந்திப்பா அல்லது காங்கிரஸ் தலைமை என்ன முடிவெடுத்திருக்கிறது அப்படிங்கறது சிஎம் கிட்ட கன்வே பண்ண போறாரா அப்படிங்கிறது ஒரு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அபிநயம், இதற்கு பிறகாக காங்கிரஸ் தலைவர்கள் யாரேனும் முதலமைச்சரை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? இப்போ கூட்டணி தொடர்பாக திமுக காங்கிரஸ் இடையே வேற ஏதேனும் சந்திப்புகள் திட்டமிடப்பட்டிருக்கா? இன்னைக்கு திமுக காங்கிரஸ் இடையான சந்திப்பு எதுவும் இன்னைக்கு திட்டமிடப்படல. இப்ப வரைக்கும் திட்டமிடப்படல. முதற்கட்ட பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு மீண்டும் காங்கிரஸ் ஒரு முடிவெடுத்து திமுக கிட்ட தெரிவித்த பிறகு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை அழைக்கதான் முன்னதா திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனா காங்கிரஸ் உடைய மேலிட பொறுப்பாளர் இது போதாது, இந்த தொகுதிகள் போதாது அப்படின்னு ஊடகம் வாயிலா தெரிவித்திருந்தாரு. இதனை தொடர்ந்து இப்ப காங்கிரஸ் இந்த மாநிலங்களவை இடம் தொடர்பான அறிவிப்பை வெளியிட வேண்டிய நிலை இருக்கு. எனவே இப்ப காங்கிரஸ் கட்சிக்கு கூட்டணிக்கு வரக்கூடிய பட்சத்துல, கூட்டணியில தொடர பட்சத்துல மாநிலங்களவை இடம் ஒதுக்க திமுக சம்மதம் தெரிவிச்சிருக்கு. அப்படின்ற அந்த சூழல்ல இப்போ காங்கிரஸ் தனது நிலைப்பாட்டை தெரிவிக்கணும். அப்படி தெரிவிக்கக்கூடிய பட்சத்துல தான் திமுக அடுத்த கட்ட நகர்வை மாநிலங்களவை உறுப்பினருக்கான இடம் தொடர்பான அறிவிப்பை வெளியிடும். எனவே இன்று வரைக்கும் கெடு விதித்திருக்கு. இதுல திமுக காங்கிரஸ் என்ன முடிவெடுக்குதோ அதன் அடிப்படையில அடுத்த கட்ட நகர்வு இருக்கும். ஆனா இதுவரைக்கும் காங்கிரஸ் திமுக தலைவர்கள் சந்திப்பதற்கான அதாவது டெல்லியிலிருந்து தலைவர்கள் வந்து சந்திப்பது அப்படிங்கறத எந்த தகவலும் வெளியாகல. ஆனா ப. சிதம்பரம் முதலமைச்சரை சந்திக்க இருப்பதாக தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கு. தமிழரசு இணைப்பிலே இருங்க.